அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் மாலை நேர வணக்கங்கள். இன்றைய நாள் மே 18. எதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது அப்படின்னா, நம்மளோட குடும்பத்துல நம்மளுடைய தாத்தன் பாட்டியோ நம்மளுடைய முன்னோர்களோ இறந்து விட்டால் அவர்கள் மரணித்த நாள்ல நம்ம ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு பிடித்தமான பலகாரங்களை செய்து வைத்து அவர்கள் இதுவரை நமது குடும்பங்களுக்கு செய்த நன்மைகளை பேசி அவர்களை புகழ்ந்து அவர்களை வணங்குவோம் இல்லையா? அதை போன்ற ஒரு நாள் தான் இன்று என்றாலும் அதோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை இது. ஏன்னா என்னுடைய தாத்தா என்னோட குடும்பத்திற்கு செய்த நன்மைகள் என்ன என்பதை மட்டுமே நான் பேசி மகிழ்ந்து விட்டு போய்விடுவேன். ஆனால் இங்கே ஈழத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, துரோகத்தால நம்ப வைத்து நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்று கூடவே இருந்து துரோகம் செய்து நம்மளை தமிழர்களை அழித்த நாள் இந்த மே 18. இதை இப்படியே விட்டு போய்விடலாமா அப்படின்னா இல்ல. நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை கடத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கின்றது. ஏன்னா இருக்கக்கூடிய வரலாறுகளை மாற்றி எழுதுவதே இந்த ஆரிய திராவிடத்தினுடைய சூழ்ச்சி. அதுதான் அவருடைய திட்டம். தமிழர்களுக்கு ஒருவன் தலைவனாக இருந்துவிடக் கூடாது, தமிழன் தலைவனாக இருந்துவிடக் கூடாது, தமிழர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருந்துவிடக் கூடாது என்பதனால தமிழனுக்கு எதெல்லாம் சிறப்போ அதை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதுதான் இந்த ஆரிய திராவிடத்தின் வேலை. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்கள். ஆரியர்கள் யாரு? கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள வந்தவர்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள், இந்திய நிலத்திற்கு துளியளவும் சொந்தம் இல்லாதவர்கள். அதே போல இந்த திராவிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். திராவிடம் என்றாலே உங்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது கருணாநிதியுடைய குடும்பம். அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு சொந்தமானவர்களா, தமிழ் மண்ணை தங்களுக்கு சொந்தமாக கொண்டவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவர்கள் தெலுங்கர்கள், ஆந்திராவிலிருந்து இங்க பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள். கருணாநிதியுடைய குடும்பம் அப்படித்தான் இங்கே வந்தது. தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் ஒரு திணை அளவும் சம்பந்தம் கிடையாது. அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவர்கள் அவர்கள். வந்தவர்கள் என்ன செய்யறாங்க? ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தமிழனுடைய வரி பணத்தை வாங்கி கொண்டு தமிழன் முதுகில சவாரி செய்யக்கூடியதுதான் திராவிடம். ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்குமே அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த இந்திய மண், இந்த தமிழக மண் சொந்தமானது அல்ல. அதேதான் அங்க இலங்கையிலும் நடந்தது. இலங்கையில காலம் காலமா வாழ்ந்து வந்த தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை அரசியல் அதிகாரமற்றவர்களாக மாற்றி அவர்கள் முதுகிலே ஏறி சவாரி செய்தவர்கள் தான் இந்த பௌத்த பேரினவாத சிங்கள அரசு. அவர்கள் என்ன செய்யறாங்க? தமிழர்கள் அரசியல் அதிகாரத்தை அடைந்து விடக் கூடாது என்பதற்காக எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. அப்ப தன்னுடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது தமிழர்கள் ஒன்றெழுந்து போராடுகிறார்கள். அதற்கு தலைவராக நமது தமிழின தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார். எந்த நாட்டிலையும் கை நீட்டி காசு பணம் வாங்கல. எந்த நாட்டிலையும் அதாவது இந்த துப்பாக்கியோ அல்லது தோட்டாவோ துவக்கோ எது ஒன்றும் வெளிநாடுகள்ல வெளியில இருந்து வாங்கல. எல்லாவற்றையும் அவரே தயார் செய்தார். அப்படின்னா எப்படியான ஒரு தொழில்நுட்ப அறிவு அவருக்கு இருந்திருக்கும், எப்படியான ஒரு பொருளாதார சிந்தனை அவருக்கு இருந்திருக்கும். யாருக்கிட்டே கை நீட்டி காசு வாங்கலங்க. இன்னைக்கு இந்திய அரசு, தமிழக அரசு பல லட்சம் கோடி, 150 லட்சம் கோடியை கடன் வாங்கி வைத்திருக்கிறது. தமிழக அரசினுடைய கடன் மட்டும் 9 லட்சம் கோடி. அதுல இவ்வளவையும் கடன் வாங்கி இவர்கள் ஆட்சி நடத்துறாங்க. அதுவும் இல்லாம நம்ம கொடுக்கிற வரிப்பணமும் அவர்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஆனா அங்க ஈழத்துல என்ன நடந்தது? தனியாக தமிழீழ வைப்பகம் என்று ஒரு பேங்க், இன்னைக்கு நம்ம வங்கிக்கு போறோம் இல்லையா, அது போல ஒரு பேங்க் நடத்தினார் தலைவர். அப்ப யாருக்கிட்டையும் கையேந்து நிக்கல. அவ்வளவு அறிவும் துணிவும் உள்ள ஒரு தலைவர் நம்ம இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறோம். அதற்கு காரணம் துரோகம். தமிழர்கள் மீது சிங்கள அரசுக்கு இருந்த வன்மம்.
நிகழ்வினுடைய நோக்கம். இப்ப நீங்க பாருங்க, உங்களோட வீட்டு பிள்ளைகளை நீங்க வெளியில அனுப்புறதுக்கே நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்திலே நிலவி வருகிறது. இதே நிலைதான் இலங்கையிலும் நடந்தது. பெண்கள் மட்டும் இல்ல, தமிழர்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. வெளியே போயிட்டு உள்ள வர முடியாது வீட்டுக்குள்ள. ஏன்னா வெளியே போனா செத்துருவோம் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தினான் அந்த சிங்களவன். அரசியல் உரிமையை நீ கேட்கிறாயா? எதனால கேட்கிற? நீ தமிழனாக இருப்பதனாலதான கேட்கிற. அப்ப தமிழர்கள் எல்லாரையும் அழித்து ஒழிக்கணும். இனி இலங்கையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் பிள்ளைகளாக இருந்துவிடக் கூடாது, சிங்களவர்களின் பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் என்ன செஞ்சு தெரியுமா? ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சான். வயதுக்கு வந்த பெண்கள், வயதுக்கு வராத பெண்கள் எல்லோரையும் தூக்கி கொண்டு போய் கற்பழிப்பு செய்தான். ஏன்னா அந்த தமிழ் குழந்தைகள் இனி பிறந்து விடக் கூடாது என நினைத்தான். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களையும் குறிவைத்து அவர்களை கொன்று அழித்தான். தமிழ் கடைசியா அந்த மே 18வது நாள் நிகழ்ந்ததுல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். இப்படியாக இந்த சிங்கள பேரினவாத பௌத்த அரசு என்ன செய்து நம்மளுடைய தமிழ் மக்களை அழித்து ஒழித்தாங்க. இதை நம்ம இப்படியே மறந்துவிட்டு போயிடலாமா அப்படின்னா, உங்களுடைய வரலாறு தெரியவில்லை என்றால் அடுத்தவனால நீங்க ஆளப்படுவீர்கள். அதுதான் இன்றைக்கும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழ் இனத்தின் ஒரு ஆகச்சிறந்த இனத்தின் பிள்ளைகள் என்பதை மறைத்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்துல ஐயா கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வருதான். உண்மையாகவே என்னென்ன வரலாறுகள் வந்திருக்கணும்? நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகள் யார், அரசர்கள் யார், அவர்கள் செய்த அதிசயங்கள் என்ன, அவர்கள் எப்படியெல்லாம் ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்காங்க என்பது குறித்து அப்படிதானே வந்திருக்கணும். ஆனா தமிழர்களுடைய வரலாறுகளை மறைத்து ஒழித்து இவர்கள் என்ன செய்யறாங்க? பள்ளி பாட புத்தகத்திலிருந்தே கொண்டு வராங்க. நாங்கள் தான் தமிழகத்தினுடைய ஆளுமைகள் அப்படின்னு. யாரு? தமிழ் நிலத்திற்கு சொந்தம் இல்லாதவர்கள் இந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்க பாத்துக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் இந்த மானங்கட்ட ஆரிய திராவிட அரசுகளுக்கே ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நம்ம வாக்குகள் செலுத்துறோம். அவர்களுக்கே நம்ம அதிகாரத்தை கொடுக்கிறோம். நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல இந்த கோடாரி இருக்குல்ல, அந்த கோடாரி என்ன செய்யுது? அந்த மரங்கள் கிட்ட, காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள்ட்ட எல்லாம் போய், நான் உன்னோட ஆளு பாரு, என்னோட கைப்பிடி உன்னுடைய மரத்திலிருந்து தான் செய்யப்பட்டது, அதனால நீ எனக்கே ஓட்டு போடு, எனக்கே நீ ஆதரவு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி அந்த மரங்களுடைய ஆதரவை பெற்றுதான். ஆனா உண்மையில பாருங்க, அந்த கோடாரி அந்த மரங்களை வளர்த்துவதற்கா பயன்படும்? அந்த மரங்களை வெட்டத்தானே பயன்படும். அதுதானே அதனுடைய திட்டம், அதனுடைய நோக்கம். அதை போலதான் தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் தனக்கு எதிரானவர்களுக்கே வாக்குகளை செலுத்துறோம். நமக்கு எதிரானவர்களையே நம்ம நம்புறோம். இந்த நிலையிலிருந்து மாறணும் அப்படின்னா இந்த வரலாற்று துன்பியல் சம்பவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கட்டாயம் கடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தாரமங்கல தொகுதியுடைய இளம் கன்று தங்கை சௌமியா அவர்கள் பேசுவார்கள். Apa, Mike? Berapa